சில கேள்விகள் இருக்கின்றன. படைப்பாளன் மனிதனுக்கு இல்லறத்தை ஏற்படுத்தியதன் காரணம் என்ன? இல்லறத்தின் தூய்மை இறையச்சத்துடன் என்றென்றும் பாதுகாக்கப்படுவது எப்படி? வெளிச்சடங்குகளை கைவிடுவதன் காரணமாக அந்தரங்க சுத்தத்துடன் இறைவனை எவ்வாறு நெருங்க முடியும்? இல்லற வாழ்க்கை சமுதாயத்திற்கு ஒரு அத்தாட்சியாக திகழ்வது எப்படி? சில கேள்விகளை பால சரஸ்வதி அவர்களும் ஞானகுரு அவர்களும் சேர்ந்து இந்த அவர்களுடைய திருமண வைபவத்தில் விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காலஞ்சென்ற திரு ஆறுமுகம், சவுந்தரம் ஆகியோரின் புதல்வர் ஞானகுரு அவர்களுக்கும், திருமதி அன்னலட்சுமி காலஞ்சென்ற சீனி ஆகியோரின் புதல்வி பால சரஸ்வதி அவர்களுக்கும் இன்று இல்லற வாழ்வில் நுழையக்கூடிய ஒரு நாள், நிறைவேறக்கூடிய இந்த நாளில் இரண்டு மனங்கள் இணைகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இரண்டு உடல்கள் இணைகின்றன என்பது எந்த அளவுக்கு அசிங்கமோ அந்த அளவுக்கு அசிங்கம் வாழ்க்கையில் பொருள் ரீதியாகவும் பார்க்கக்கூடிய பொருள்களின் அடிப்படையை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் வெளியுலக கவர்ச்சியை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாகவும் எதையெல்லாம் வாழ்க்கையாக உருவங்களாக பார்க்கிறோமோ அதை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையாகவும் வாழ்வது அவ்வளோ அசிங்கமாகும். மன வாழ்க்கையில் வாழ்வது என்பது மனமிக்க வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் மனதின் சுகத்தில் வாழ்வதை தவிர உலகத்தின் பாதைகளில் வெளிப்படையான வாழ்க்கை வழிமுறைகளில் வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் கேடானது. பொதுவாக மனிதர்கள் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள் என்றால் அந்த பெண் நல்ல வளர்ச்சியுடனும் நல்ல வாலிப்புடனும் நல்ல முக அழகுடனும் உடல் அழகுடனும் இளமையாகவும் இன்னும் ஏதேதோ கேட்பார்கள். எதுவுமே வாழ்க்கைக்கு பொருந்தாது. மனம் என்ற ஒன்றை தவிர அவ்வளவையும் கேட்பார்கள். பணம், பொருள், வடிவமைப்பிலான இவற்றையும் அவர்கள் நாடுவார்கள். இவற்றுக்கெல்லாம் பொன்னும் வேண்டும், இறுதியாக பெண். இந்த அசிங்கமான வாழ்க்கையிலிருந்தும் இதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திலும் மத குருமார்கள் என்ற புரோக்கர்களும் இருக்கிறார்கள். மதங்களை ஏற்படுத்தியதும் இந்த மத குருமார்கள் தான். மதங்களில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களை வழிகெடுத்ததும் இந்த மத குருமார்கள் தான். உங்களை வழிகெடுக்கக்கூடிய மனிதர்கள் வெளியில் இல்லை. உங்களுடைய மனம் ஏற்கனவே வழிகேட்டிருப்பதன் காரணமாக இந்த வழிகேட்டை அதிகரிப்பதற்கு நிச்சயமாக மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். தீய சக்திகள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன. மன வாழ்க்கை என்பது மனமிக்க வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் இரு மனங்கள் இணைய வேண்டும். மனம் என்பது இரு மனங்களா அல்லது பொதுவானதா என்பதை நாம் அறிய வேண்டும். எனக்கு ஒரு மனம், உங்களுக்கு ஒரு மனம். எனக்கு வேறு மனம், உங்களுக்கு வேறு விதமான மனம். நாம் இருவரும் எதிரிகள். எனக்கு மனம் எதுவோ அதுவே உங்களுடைய மனமாக இருந்தால் நாம் சகோதரர்கள். மனதால் நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. மனம் என்பது நியாயத்திற்குட்பட்டதாகும். அடிப்படை நியாயத்தையும் நீதியையும் நேர்மையையும் கொண்டு வாழ்வோமேயானால் ஒரு மனம் பெரிதொரு மனதிற்கு விரோதமாக அமையாது. எனக்கு எது நன்மையும் நியாயமுமோ எந்த ஒரு மனதிற்கும் நன்மையும் நியாயமும் தான்.
மனமுரண்டாக நம் வாய்களால் திரித்து கூறினால் தவிர நியாயம் எல்லோர் மனதிற்கும் ஒரு மனமாகத்தான் இருக்கும். நியாயமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்றால் இரு மனங்கள் அல்ல, மனங்களோடு நாம் இணைய வேண்டும். இது இல்லறமாகும். எனக்கு உரித்தானதாக ஆக இருக்கும் கணவனோ மனைவியோ இரண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் மனித சமுதாயத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனித சமுதாயத்திற்கு இணக்கமானவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை தவிர்த்து நாம் இருவரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை கொண்டிருப்பீர்களானால் நாம் நஷ்டவாளிகள். பிற மனிதர்கள் இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதுமானது, நாம் மட்டும் வாழ்ந்து விடுவோம் என்பது மனித சமுதாயத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளில் இணைந்து நம் வாழ்க்கையை தொடங்குவதாகும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிற மனிதர்கள் வேறு, நாம் வேறு என்ற அந்த நிலை நம்முடைய மனதிற்குள் இறங்கக்கூடாது. ஒவ்வொருவரும் வாழ்க்கை வாழ்வதற்கு சமுதாயமாக வாழ வேண்டும். நான் ஒரு காட்டிலோ அல்லது ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு தனித்த பகுதியிலோ நிச்சயமாக நான் வாழ விரும்ப மாட்டேன். எனக்காக ஒரு மனித சமுதாயம் வேண்டும். காடுகளில் மிருக சமுதாயங்களுடன் வாழ முடியாது. மனிதர்கள் இல்லாத அந்த பகுதிகளிலும் பாலைவன பகுதிகளிலும் என்னால் வாழ முடியாது. மனித சமுதாயம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எனவே இறைவன் உங்களை மனித சமுதாயத்துடன் வாழ வைத்தான். மனம் இருந்தால் தவிர மனிதன் இல்லை. ஒருவனுடைய மனதின் தன்மையை கொண்டுதான் அவன் மனிதனா அல்லது மிருகமா என்பதையே நாம் உணர முடியும். கண்களும் காதுகளும் மூக்கும் முடியுமாக இருப்பதன் காரணமாக ஒருவனை நாம் மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவருடைய மனதின் தன்மையை கொண்டுதான் இவன்தான் மனிதன் என்று கூறுவார்கள். அவனுடைய மனதின் தன்மையை கொண்டு இவனும் மனிதனா என்று கேட்பார்கள். நாம் இறைவனுக்கு உரித்தானவர்கள் என்பது உண்மையானால் இறைவனுக்கு எது பொருத்தமோ அந்த பொருத்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். இறைவனுடைய பொருத்தம் என்ன? உங்களுடைய இருதயத்தில் எவையெல்லாம் விருப்பங்களாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறுவது, நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வது இறைவனுடைய பொருத்தமாகும். என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பிய ஒவ்வொன்றும் எனக்கு நிறைவேற வேண்டும். ஆனால் எந்த வழியில் நிறைவேற்றிக் கொள்வது என்ற அடிப்படையில் நாம் பலவாறாக பிரிகிறோம். கருத்து வேறுபாடுகளுக்கு ஆளாகிறோம். தர்க்கங்களிலும் வீண் விவாதங்களிலும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். இறுதியாக நாம் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். உங்களுடைய கருத்து உங்களுக்கு, என்னுடைய கருத்து எனக்கு, உங்களுக்கு தனி வழி, எனக்கு தனி வழி, என் வழி உங்களுடையதல்ல, உங்களுடைய வழி என்னுடையதல்ல, என்னுடைய வழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, உங்களுடைய வழியை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நிச்சயமாக நாம் இருவரும் இரு துருவங்களாக பிரிகிறோம். இந்த பாதையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மனம் விரும்பும் அந்த பாதையில், மனமிக்க பாதையில் நமக்கு இவ்வுலகத்தின் வழிமுறைகள் இல்லை என்பதை நாம் இன்று உணர வேண்டும். மனம் என்பது பார்க்க முடியாதது, பொருள் வடிவில் இல்லாதது. மனதை நாம் விரும்புகிறோம் என்றால் மறைவானதை நாம் விரும்புகிறோம் என்பது பொருளாகும். கண்களுக்கு பொருளை பார்க்கக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கிறது. மனக்கண் பார்வைக்கு அதற்கு கண்களும் இல்லை, மனதில் உள்ள அந்த விருப்பங்களுக்கு உருவம் இல்லை. ஏனென்றால் மனம் உருவமில்லாதது. உருவமில்லாத அந்த மனத்தில் மறைவான உங்களுடைய விருப்பங்கள் ஞானங்களாக இறைவனிடமிருந்து அருளப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உருவம் இல்லாத அந்த மனதில் உங்களுடைய வாழ்க்கையாக, உங்களுடைய கற்பனைகளாக எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அந்த மனதின் தன்மையை கொண்டு நீங்கள் போதிக்கப்படுகிறீர்கள். இறைவனிடமிருந்துள்ள மிக பெரும் அருட்கொடையாக உங்களுடைய மனக்கண்ணில் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறீர்கள். அதன் பொருட்டு அந்த வாழ்க்கை எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் மிக பெரும் களங்கம் இருக்கிறது. ஏனென்றால் சந்தேகத்துடன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லை என்று ஆரம்பத்திலேயே ஆகிவிடுகிறது. நான் மனக்கண்ணில் எந்த வாழ்க்கையை பார்க்கின்றேனோ அந்த வாழ்க்கை இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற அந்த சந்தேகத்தை கொண்டும் பெரும் கேள்விக்குறியை கொண்டும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் இறைவனை நிராகரிக்கிறோம்.
உங்களுக்காக ஒரு விருப்பத்தை கொடுத்த இறைவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றித் தர சக்தி இல்லாதவனாக ஆகிவிடுவான் என்ற அளவுக்கா நீங்கள் இறைவனை நம்புகிறீர்கள்? உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்ததில்லை, எவரும் பார்த்ததில்லை, எக்காலத்திலும் இனியும் இறைவனை யாரும் பார்க்கப் போவதில்லை. உருவம் இல்லாத அந்த இறைவனுக்கு உரித்தான இடம் உருவம் இல்லாத அந்த மனம், இருதயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மனமாகும். அந்த மனதில் உங்களுடைய இறைவன் பேசிக்கொண்டிருக்கின்றான். உங்களுடைய தேவைகளாக அதை உங்களுடைய வாழ்க்கையாக மனக்கண்ணில் பார்க்கிறீர்கள், அந்த மனக்கண்ணில் வாழ்கிறீர்கள். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சுகமும் இருக்கிறது, அதில் விருப்பம் கொள்கிறீர்கள். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இவ்வளவு அழகாக உங்களுக்காக மனக்கண்ணில் உங்களுடைய வாழ்க்கையை சித்தரித்த இறைவன், நீங்கள் இறைவனை நம்புவது உண்மையானால் நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நம்புங்கள். இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிவதற்கு இது ஒரு அத்தாட்சி. உங்களுடைய மனக்கண்ணில் நீங்கள் பார்ப்பது, உங்களுடைய அறிவு கூறுகிறது, எந்த ஒரு பொருளையும் நான் பார்க்க வேண்டும் என்றால் என் கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். அதில் விழித்திரை இருக்கிறது, லென்ஸ் இருக்கிறது, அதன் பிறகு அதிலிருந்து நரம்பு மண்டலங்கள் மூளைக்கு செல்கின்றன, அங்கிருந்து நான் பார்க்க முடியும். இது உங்களுடைய மனித அறிவு. ஆனால் கண்களை மூடிய பிறகு உங்களுடைய இரவில் நீங்கள் தூக்கத்தில் காண்கின்றீர்களே மிக பெரும் அத்தாட்சிகளாக, இரண்டு அத்தாட்சிகளாக, நீங்கள் இதுவரை பார்க்காத உலகிற்கெல்லாம் செல்கிறீர்கள், நாடுகளுக்கெல்லாம் செல்கிறீர்கள், நீங்கள் அறியாத பாஷையை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் செல்கிறீர்கள். அங்கு நீங்கள் உங்களுடைய காரியங்களை முடித்துக்கொண்டு விழிக்கும் பொழுது உங்களுடைய படுக்கையில் நீங்கள் படுத்திருக்கிறீர்கள். கனவு என்பது இறைவன் உங்களுக்காக அறிவிக்கும் ஒரு அத்தாட்சி. உங்களால் முடியாதது இறைவனுக்கு முடியும் என்பதாகும். உங்களால் முடிந்ததெல்லாம் கண்களின் பார்வையை கொண்டு மட்டுமே உருவங்களை பார்க்க முடியும். கண்கள் இல்லாமலும் பார்க்க முடியும் என்ற அந்த அத்தாட்சி இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு இரவிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். பகல் கனவுகளிலும் நீங்கள் கனவு காண்கிறீர்கள், இந்த உலகத்தை மறக்கிறீர்கள், அந்த உலகத்தில் நீங்கள் நுழைகிறீர்கள். எந்த அளவுக்கு இது உண்மை என்பதை நாம் உணர்ந்து அந்த பாதையின் பக்கம் இன்று நாம் திரும்புகிறோம். இன்று அறிவு படைத்துவிட்ட நாம், கல்வி அறிவு படைத்துவிட்டதன் காரணமாக பகல் கனவு காண்கிறான் என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அந்த கனவுகள் தான் உங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு புரியவில்லையா? எதை நான் கனவு என்று பரிகசிக்கின்றேனோ அந்த கனவு விருப்பங்களாகும். அந்த விருப்பங்களை பார்ப்பது இவர்களுக்கு வழிகேடாகவும் இலக்காரமாகவும் இருக்கிறது. அதை எண்ணங்களாகவே வைத்துக்கொண்டு சந்தேகம் கொண்டு அதில் நாம் நுழைய வேண்டும் என்ற அந்த ஆசையை கொண்டு வாழ்வது இவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்களோ நம்புங்கள், விரும்புங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் மறைவாக இருக்கின்றன, வெளிப்படையாக இல்லை. இன்னும் கற்பனைகளாக நீங்கள் அதை மாற்றவில்லை, உருவங்களாக பார்க்கவில்லை. ஆனால் விருப்பம் இருக்கிறது, மறைவாக இருக்கிறது. இன்னும் வெளிப்படையான தோற்றத்திற்கு அது உங்கள் முன்பாக இல்லை. நீங்கள் விரும்புகிறீர்கள், நான் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று. அமைதிக்கும் நிம்மதிக்கும் உருவம் இருக்கிறதா? சாந்தத்துடன் வாழ வேண்டும், சாந்தி, சமாதானமிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த இரண்டும் உங்களுடைய மனதில் இருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் அந்த வாழ்க்கையை அடைந்து விட முடியும் என்று எண்ணுகிறீர்களா? அல்லது சந்தேகிக்கிறீர்களா? உண்மைதானா என்று எண்ணுகிறீர்களா? அப்படியல்ல. இந்த மனிதர்கள் கூறுவது போன்று வாழ்க்கை என்றாலே எதிர்நீச்சல் தான். எதிர்நீச்சல் போட்டுதான் இந்த வாழ்க்கையை கடக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் சோதனைகள் தான். சோதனைகள் வரத்தான் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா? சோதனைகளே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புவீர்களா? எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? கஷ்டமில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புவீர்களா? அல்லது கஷ்டத்துடன் எதிர்நீச்சல் போடக்கூடிய வாழ்க்கையைத்தான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா? எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? உங்களுடைய இருதயத்தில் எது நன்மையாக இருக்கிறது? இந்த இரண்டில் சோதனைகள் மிகுந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்பதா, அல்லது சோதனைகள் அற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்பதா? இந்த இரண்டில் நீங்கள் எதை விரும்புவீர்கள்? எது இறைவனுடைய வாக்கு, எது இறைவனை நிராகரிக்கக்கூடிய செயல்? கஷ்டத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும். இந்த இரண்டில் இறைவனுடைய வாக்கு எது? இறைவனுடைய வாக்குக்கு எதிராக நீங்கள் நம்பக்கூடிய அந்த சொல் எது? நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் என்பது உண்மையானால், இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது உண்மையானால், இறை நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பது உண்மையானால், கடவுள் பக்தியுடையவன் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால், கடவுள் யார் என்பதை அறியாமல் பக்தி என்பதில்லை. உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? நீங்கள் ஒரு உருவத்தை காட்டுவீர்கள், அவர் ஒரு உருவத்தை காட்டுவார். நீங்கள் ஒரு கட்டிடத்தை காட்டுவீர்கள், அவர் ஒரு தினசான கட்டிடத்தை காட்டுவார். இங்கு என்னுடைய இறைவன், அங்கு அவருடைய இறைவன். எத்தனை இறைவன்? எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ அத்தனை ஜாதிகளான இறைவன்.
இறைவனை படைத்தது யார் என்ற கேள்வி வந்துவிடும். இறைவன் யார்? படைப்பாளன். நாம் படைப்பது இறைவன் அல்ல. இங்கு இறைவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு தேவையையும், ஒவ்வொரு நன்மையையும் உங்கள் இருதயத்தில். நீங்கள் அதை அழிப்பவர்கள், நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. எனக்கு நிம்மதியும் அமைதியும் வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்கக்கூடியதுதான் மனிதனுடைய அறிவு. மனிதனுடைய அறிவுக்கு மிஞ்சியது கடவுளுடைய ஞானம் என்பது உங்களுக்கு புரியுமானால், எப்படி இந்த ஒரு கேள்வியை இறைவனுக்கு எதிராக நீங்கள் கேட்க துணிந்தீர்கள்? எப்படி அந்த இறைவனுடைய பாக்கியத்தை நீங்கள் நிராகரித்தீர்கள்? எனக்கு தேவையில்லை என்று இறைவன் புரியாமல் பேசுகின்றான். இந்த உலகம் பற்றி அவனுக்கு தெரியாது, படைத்த இறைவனுக்கு படைத்த உலகத்தை பற்றி தெரியாது என்ற அளவுக்கு நாம் இறைவனை நிச்சயமாக புறக்கணிக்கிறோம், அலட்சியப்படுத்துகின்றோம். உங்களுடைய தேவைகளுக்காக இறைவன் உங்களுடைய அருகாமையிலிருந்து உங்களுடைய தேவைகளை அறிவிக்கின்றான். உங்களுக்கு அதை நிறைவேற்றிக் கொள்ள சாத்தியமில்லை. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக மாறுங்கள், நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருகின்றேன். நம்பிக்கை கொள்ளக்கூட நம்முடைய இருதயத்தில் இடமில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு மிகைத்து விட்டது. பெருமை இறைவனுக்கு மேலாக. எனக்கே முடியாது, இறைவனுக்கு எப்படி முடியும் என்ற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இறைவனுக்கு எதிரான நம்பிக்கை. நானும் இறை பக்தியாளன்தான் என்று நம்மை கூறச் செய்கிறது. நிச்சயமாக நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்பவர்கள். என்னால் முடியாதது என்று இங்கு இருக்கக்கூடிய பால சரஸ்வதி அவர்களும் ஞானகுரு அவர்களும் தீர்மானமாக ஒன்றை உணர்ந்தார்கள். பல வருடங்களாக திருமணத்திற்காக காத்திருந்து, பெரியவர்களால் நிச்சயிக்கப்படும் என்று காத்திருந்து, அவர்களும் நாங்களெல்லாம் பெரியவர்கள் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொருவராக இவர்களுக்காக வரனும் பெண்ணும் தேட ஆரம்பித்து சலித்து போய் இனி கடவுள் விட்ட வழி என்று அவர்கள் பிரிய, அந்த நிமிடம், அந்த தருணம் அவர்களுக்கு திருமணம் நிறைவேறுகிறது. யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் இனியும் திருமணம் நடக்குமா என்று கைவிட்டு விட்ட நிலையில் நிச்சயமாக இறைவன் உங்கள் அனைவரின் ஆற்றலுக்கு மேலாக ஆற்றல் மிக்கவன் என்பதை நிரூபிக்கிறான். இது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. உங்களுடைய எந்த முயற்சிகளை கொண்டும், உங்களுடைய அறிவின் திறனை கொண்டும் நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய நன்மைகள் எதுவும் இல்லை. எப்பொழுது நீங்கள் முழுமையாக விலகுகிறீர்களோ, ஆனால் திருமணம் நடக்க வேண்டுமே என்ற எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளிலிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள். இப்பொழுது இந்த உணர்வுகள் இறைவன் கொடுத்த உணர்வுகள். திருமணம் நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மட்டும் நிலைத்திருந்தது. ஆனால் நான் நடத்தி வைப்பேன் என்ற அந்த உணர்வு உங்களை விட்டு நீங்கிவிட்டதன் காரணமாக, பெருமை நீங்கிவிட்டதன் காரணமாக இறைவன் பொறுத்திருந்தான். உங்களோடு பல ஆண்டுகள் பொறுத்திருந்தான். இவர்களுக்கு நன்மையானது நடக்க வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டான். நீங்கள் நாடியதோ, நான் நன்மையாக நடத்தி வைப்பேன், நான் தேடி வைப்பேன், நாங்களெல்லாம் பெரியவர்கள், பெரியவர்களாக பார்த்து இதை முடித்து வைப்போம், எப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்களும் இறுதியாக இறைவன் விட்ட வழி என்று நீங்கும் பொழுது, ஆனால் அவர்கள் இவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற அந்த அழகான விருப்பத்தை விட்டுவிடவில்லை. எனவே இறைவன் ஒருவன் தான் இப்பொழுது அதை நடத்தக்கூடியவன். நாம் அதை விட்டு விலகிக் கொண்டதன் காரணமாக இறைவன் அதை நடத்தி முடித்தான். இங்கு ஜாதி, மதம், குலம், கோத்திரம், நட்சத்திரங்கள், ஜாதகங்கள் அனைத்தும் தூக்கி வீசி எறியப்பட்டன. எப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் தோற்று போனீர்களோ, அங்கு உங்களுடைய வழிமுறைகள் அனைத்தும் தோற்றுவிட்டன. இங்கு இறைவன் ஒருவன் மட்டும்தான் வெற்றியாளன். இது எப்படி என்றால், ஹெல்த் டைம் என்ற மாத இதழ், அதில் ஞானகுரு அவர்கள் எழுதிய கட்டுரைகள். இதை படித்த பால சரஸ்வதி அவர்கள் இவ்வளவு இறை ஞானத்துடனும் இறை உணர்வுகளுடனும் உலகத்தினுடைய வழிமுறைகளுக்கு அப்பால் இறைவன் ஒருவனே போதுமானவன் என்ற உணர்வுடன் இருக்கக்கூடிய இந்த மனிதன் தான் எனக்கு வேண்டும், இவர்தான் எனக்கு வேண்டும் என்று அவர் விரும்பிய அந்த நேரத்தில், இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா எதுவுமே தெரியாது. எப்படி இவர்களுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டது என்று அவர்களுக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. ஒருமுறை பாலசரஸ்வதர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது, ஞானகுரு அவர்கள் திருமணம் ஆனவரா? இல்லை. அப்படி என்றால் எனக்கு பொருத்தமானவராக இருப்பார் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் ஞானகுருட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க தெரியுமான்னு. இல்லை எனக்கு தெரியாது. யாராவது பார்த்துருக்காங்களா? இல்லை எனக்கு யாரும் பார்க்கல. என்ன விஷயம் சொல்லுங்கள். அவங்க என்ன கேட்குறாங்க. ஞானகுரு கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. எப்படி என்னை பற்றி தெரியும்னு தெரியல. ஒருவேளை நான் எழுதின கட்டுரைகளை படிச்சிருப்பாங்களோன்னு கேட்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், புத்தகத்தில் பார்த்துருக்கலாம். திரும்ப நான் பாசுடன் கேட்கும் பொழுது ஆம், அதை கொண்டு தான். எப்படி திருமணம் ஆனவர் இல்லை என்பது தெரியும். எந்த விஷயத்தையும் கேட்கல. இறைவன் நாட்டுப்படி நடக்கிறது. அப்பொழுது நான் அவரிடம் கூறினேன், உங்களுக்கு விருப்பமானால் இதை பற்றி பேசலாம். ஞானகுருடம் கேட்டபொழுது இறைவன் விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும், அவ்வளவுதான். வேறு எதுவும் பேசலை. இது பெரிய வித்தியாசம், பெரிய விருப்பத்தை காட்டலை, எக்ஸைட்மெண்ட்டை காட்டலை, நடந்து முடிஞ்சிருமாங்கிறத காட்டலை. இறைவன் நாட்டுப்படி இறைவன் விரும்பினால் நடக்கட்டும். இது இறைவன் விருப்பப்படி இவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலமாகும். இறைவன் இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் பொறுமையோடு காத்திருந்தான். இரு வீட்டாரை சார்ந்தவர்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு மாப்பிள்ளை பெண் பார்க்கக்கூடிய படலங்களில் இருந்த காலமெல்லாம் மலையேறி போய் இனியும் இவர்களுக்கு திருமணம் நடக்க வழியிலே நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வழிகளில் சென்ற பொழுது இறைவன் அவர்களுக்கு உதவி புரிகிறான். இதை எதற்காக கூறுகிறேன் என்றால், உங்களுடைய இருதயங்களில் இன்றும் பல விதமான விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பங்களுக்கு ஏது வழி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய எந்த ஒரு விருப்பத்திற்கும் உலகம் சார்ந்த வழிகள் உங்களுக்கு மூடப்பட்டதாக இருக்கிறது. எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ள சாத்தியம் இல்லை. அனைத்து வழிகளும் மூடப்பட்டிருக்கின்றது. கெட்ட வழிகளில் தவிர அதை நீங்கள் அடைய முடியாது. இறைவனுக்கு துரோகமான வழிகளில் தவிர அவற்றை நீங்கள் அடைய முடியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சிறிதோ பெரிதோ, மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒவ்வொரு மனிதராக கையேந்தி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இறைவனுடைய விருப்பத்தை கொண்டு வரும் பொழுது இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்தால் தவிர அவன் புறத்திலிருந்து ஒரு நன்மையான பாதை உங்களுக்கு வெளியாகாது. எந்த அளவுக்கு இவருடைய குடும்பத்தினரும் இவர்களை இணைப்பதற்காக, ஒரு திருமண பந்தத்தை இணைப்பதற்காக பாடுபட்டிருப்பார்கள். அவ்வளவு முயற்சியும் அவ்வளவு கஷ்டங்களும் வீணாகியது. ஆனால் இறைவனிடத்திலிருந்து ஒரு உதவி வரும் பொழுது அவ்வளவு சுலபமாகவும் லேசாகவும் சனப்பொழுதில் முடியக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் இனி விரும்ப வேண்டும் என்பது இந்த திருமணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அத்தாட்சியாகும். சின்ன சின்ன விஷயங்கள் முதலாக பெரும் விஷயங்கள் வரையில் மனிதர்களை நம்பாதீர்கள், அதாவது உங்களை நம்பாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகள் அவ்வளவும் மனித சமுதாயத்திற்கு விரோதமானதும் கேடானதும் தவிர இல்லை. துரோகமாக தவிர, நயவஞ்சகமாக தவிர இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கவும் முடியாது. அந்த சம்பாத்தியம் இல்லாமல் உங்களால் வாழவும் முடியாது. ஒருவருக்கொருவர் நயவஞ்சகமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில், ஒருவரை நம்பி இன்னொருவர் வாழக்கூடிய வாழ்க்கையில், ஒருவரிடமிருந்து எவ்வளவு அதிகமாக நாம் அளந்து வாங்கலாம், கொடுக்கும் பொழுது எவ்வளவு குறைவாக குறைத்து கொடுக்கலாம் என்ற அந்த நயவஞ்சகத்துடன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சுகம் காண்கிறீர்கள் என்றால் அது சுகம் அல்ல. இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், நம்புகிறீர்கள். அவ்வாறல்ல. மிக சுலபமான வாழ்க்கை வாழ வேண்டும். யாருக்கும் நான் அடிமை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு சர்வெண்ட்டுங்கிற ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற சிச்சுவேஷன் எனக்கு வரக்கூடாது. நான் முதலாளியாகவும் இருக்க விரும்பவில்லை. யாரையும் எனக்கு அடிமைத்தனமாக அவர்களை அமைத்து நான் அவர்கள் மீது அதிகாரம் புரியக்கூடிய அந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். இறைவனுக்கு மட்டுமே நான் அடிமை என்றால் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அடிமைகள். அந்த அடிமைகளை இறைவன் எவ்வாறு நடத்துகிறான் என்றால் அகிலங்களின் எஜமானனாக அவன் நடத்துகின்றான். மன்னிப்புக்கு உரிய அந்த மிக பெரும் கருணையையும் கடமையையும் தன் மீது கடமையாக்கிக் கொண்டு தன்னுடைய அடிமைகளை வாழ வைக்கின்றான். அவர்கள் அடிமைகள் அல்ல, அவர்கள் இறைவனால் அன்பு கூறப்பட்டவர்கள், இறைவனிடமிருந்துள்ள மன்னிப்புக்குரியவர்கள், இறைவனால் மிக பெரும் படைப்பாக போற்றப்படுபவர்கள் இந்த மனித சமுதாயத்தினர். அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் இறைவன் ஒருவனை நம்பினால் நமக்கு வாழ்க்கை மேன்மையானதாக அமையும். இறைவனை தவிர்த்து வேறு யாரை நம்பினாலும் நம்முடைய வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரும் கேள்விக்குறியாகவும்
அதை சார்ந்த ஒரு கவலையை கொண்டும் நாம் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு நம்மை நாமே ஆளாக்கிக் கொள்வோம். இதில் இறைவனுடைய பங்கு எதுவும் இல்லை. இறைவன் உங்களுக்கு கூறுவதெல்லாம் இந்த வாழ்க்கை வேண்டும். உங்களுக்கு கண்ட மனிதர்களெல்லாம் போய் எனக்கு அருள் வாக்கு கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, இறைவனுடைய வாக்கு இறைவாக்காக, அருள் வாக்குகள் எல்லாம் மிகைத்தது இறைவாக்கு. மனிதர்கள் கூறுவது தரித்திரம் பிடித்தவர்களுடைய வாக்கு, அவர்களை அருள் வாக்கு என்று ஏற்றுக்கொள்வீர்கள். இறைவனுடைய வாக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக சத்தியமானது, சத்திய வாக்கு. இறைவன் மனிதர்களை விட ஆற்றல் மிக்கவன். மனிதர்களால் முடியாதது இறைவனால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட இறைவன் உங்களுக்காக வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதை விருப்பங்களாக நீங்கள் ஏற்று பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் எப்படி மறுப்பீர்கள்? இது எவ்வாறு சாத்தியம் என்று கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இறைவனால் முடியுமா முடியாதா என்று அனுமானிக்கக்கூடியவர்களா நீங்கள்? எப்படி இந்த சந்தேகம், எந்த தைரியம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது? இதன் காரணமாக நஷ்டமடைய போவர்கள் யார்? யார் சந்தேகிக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, எப்படி சாத்தியம் என்ற அந்த கேள்வியின் அடிப்படையில் வாழ்கிறார்களோ, நிச்சயமாக இவர்களே நஷ்டவாளிகள். நீங்கள் நிராகரிப்பதன் காரணமாக இறைவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. எனவே நீங்கள் அறிவீர்களா? உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பணிவீர்களா, அல்லது உங்களுடைய அறிவின் பெருமையை கொண்டு இறைவனை எதிர்கேள்விகள் கேட்டு நிராகரித்து உங்களுக்கு நீங்களே அநியாயத்தை சம்பாதிப்பீர்களா? எந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புவீர்கள்? எந்த வாழ்க்கையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும்? நீங்கள் வழிமுறைகளாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். வழிமுறையாக இறைவனிடமிருந்து உங்களுடைய ஒரு தேவைக்காக பிறக்க இருக்கிறதே புது வழிமுறையும் புது வாழ்க்கையும், அதை நீங்கள் நம்புபவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தை மட்டும் நீங்கள் நம்புங்கள். இருதயம் கோயில் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, தொன்று தொட்டு காலம் முதலாக நாம் அறிந்து வைத்திருப்பது இருதயம் மட்டுமே கோயில். இறைவன் மறைவானவன். அவனுக்கு இருதயத்திற்குரிய மனம் அவனுக்கு உரிய இடமாக இருக்கின்றது. மனமும் மறைவானது. அகிலங்களையெல்லாம் விரும்பக்கூடியது இந்த மனம். அந்த மனம் எங்கிருக்கிறது என்பது தெரியாது. அவ்வளவு அழகான அந்த மனதை இருதயத்தில் அமைத்து, அந்த மனதில் ஒரு சிறு சஞ்சலம் ஏற்பட்டால் இருதயமே நடுங்குகிறது. அந்த மனதில் ஒரு சிறு கவலை ஏற்பட்டால் இருதயம் செத்துவிடுகிறது. அந்த மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டால் இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த இருதயத்தை பாதுகாக்க டாக்டர்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள், கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் என்று. இருதயத்திற்கான மாத்திரை கொடுத்துவிட்டு சிரிக்காதீர்கள், பேசாதீர்கள், அழாதீர்கள், கோபப்படாதீர்கள், எமோஷன் ஆயிடாதீங்க. மனுஷன் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? எமோஷன்லாம் கேட்டுக்கிட்டு வர்றதா? வரலாமா வேணாமான்னு? எமோஷன் இல்லைன்னா மனுஷனுடைய அந்த உணர்வுகள் ஏது? துன்பமோ கவலையோ, நிம்மதியோ அமைதியோ, சுகமோ துக்கமோ, மகிழ்ச்சியோ கவலையோ கோபமோ, அவ்வளவும் என்னுடைய தன்மையின் காரணமாக இருதயத்தில் பிரதிபலிப்பதாகும். அந்த இருதயத்தில் இவ்வளவு பிரதிபலிக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குமானால் அந்த குணங்கள் எனக்கு கூடாது. எது நன்மையான குணங்களோ அது எனக்கு வேண்டும். யாரொருவருக்காவது இருதயத்தின் மீது, மனதின் மீது, உள்ளத்தின் மீது அதிகாரம் இருக்கிறதா? எந்த ஒரு மருந்துக்கோ, எந்த ஒரு மனிதனுக்கோ, எந்த ஒரு மருத்துவ நிபுணருக்கோ இருதயத்தின் மீது ஆதிக்கம் செய்யக்கூடிய அந்த தகுதி இருக்கிறதா? ஆற்றல் இருக்கிறதா? கிடையாது. இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். இருதயம் படபடைக்கிறது. நீங்கள் இருதய டாக்டரிடம் செல்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அவருக்கு அந்த 4 அறைகளை கொண்ட சவ்வுப்பைகளை தவிர எதுவும் தெரியாது. இருந்தாலும் தன்னை உலகமகா கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறிக்கொள்வார்கள். ஒன்றுமே தெரியாத கத்தியை வைத்துக்கொண்டு ஆபரேஷன் செய்யக்கூடிய இந்த மருத்துவர்களை நீங்கள் நிபுணர்கள் என்றும் கூறுவீர்கள். அங்கு செல்வதை உங்களுக்கு மிக பெரும் பெருமையாகவும் கொள்வீர்கள். இருதயம் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தை எடுத்துவிட்டு வேறொரு இருதயத்தை வைக்க வேண்டும். இனி அந்த இருதயத்தை பாதுகாக்கப் போகிறார்கள். இருக்கும் இருதயத்தை, எனக்கு இயல்புடைய இருதயத்தை, அது லேசான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலங்களிலிருந்து இறுதியாக அது நாசமடையும் வரையில் இந்த இருதய ஸ்பெஷலிஸ்ட் என்று போய் சேர்ந்து மருந்து மாத்திரைகளை கொடுத்து நாசமாக்கிய பிறகு, எனக்கு இயல்புடைய ஒரு இருதயத்தை நாசமாக்கிய பிறகு வேறொரு இருதயத்தை வைத்து இவர் காப்பாற்றப் போகிறார். எனக்கு இயல்புடையது இல்லாத, எனக்கு ஒவ்வாத ஒரு இருதயத்தை வைத்து இவர் காப்பாற்றப் போகிறார் என்று கூறுகிறார்கள். உங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்றும் எடுத்துக்கொள்வீர்கள். அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை வீணானது என்பதை நாம் அறிய வேண்டும். உலக வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்லக்கூடாது. மனித அறிவு அவ்வளவு கேவலமானது என்பதையும் நாம் அறிய வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், என்னுடைய இருதயம் படபடைக்கிறது என்றால்
என்னுடைய அவசரத்தின் காரணமாக இருதயம் படபடைக்கிறது. ஒரு ஆத்திரம் வந்தால் இருதயம் படபடைக்கிறது. ஒரு கோபம் ஏற்பட்டால் இருதயம் படபடைக்கிறது. இருதய படபடப்புக்கு என்னுடைய மனநிலை காரணமே தவிர இருதய படபடப்புக்கும் இருதயத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு அறிவித்திருக்கின்றான். ரொம்ப படபடப்பு இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சொல்லுவீங்க நீங்கள். உங்களுடைய நேர்மையான வாக்கு, மனசு அமைதியாக இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஆத்திரப்படாதீங்க. இருதயத்திற்குரிய வைத்தியம் என்ன? மனம் அமைதியடைய வேண்டும். மனம் அமைதி அடையவில்லை என்றால் இருதயம் படபடக்க ஆரம்பிக்கிறது. அந்த அவசரத்தில் இரத்த ஓட்டம் தடைபடுகின்றது. உணர்வுகளும் அங்கு இல்லை, உயிரோட்டமும் அங்கு இல்லை. படபடப்பு எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அந்த இரத்த ஓட்டத்தில் உயிரோட்டமோ உணர்வுகளின் ஓட்டமோ கிடையாது. இந்த உயிரோட்டம் இல்லாத, உணர்வுகள் ஓட்டம் இல்லாத இந்த இரத்த ஓட்டம் வெறும் ஜடமாக உங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அடையும் பொழுது அந்த உறுப்புகள் பழுதடைகின்றன, அந்த உறுப்புகள் நடுக்கமடைகின்றன. நடுக்கத்தின் காரணமாக அதிர்வடைந்து பலவீனம் அடைகின்றன. இங்கு நோய்கள் ஆரம்பமாகிறது. நீங்கள் உணர வேண்டும், கைகால்கள் போய்விட்டால், கைகால்கள் விழுந்து விட்டால் இரத்த ஓட்டம் இல்லை என்று கூறுவார்கள். கைகால் விழுந்த ஒரு மனிதனுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் இரத்த ஓட்டம் இல்லை என்றால், இவர்கள் கூறுவது சரி என்றால் கொஞ்சம் பிளேடு தடுத்து பாருங்க, ரத்தம் தான். அறிவுள்ள மனிதர்கள் இந்த கிறுக்கர்களை விட்டு வெளியேறாமல் அவர்களை நம்பியதன் காரணமாக இருக்கும் அறிவையும் தொலைத்துவிட்டு அறிவில்லாத மனிதர் புத்தியை விட்ட நிலையில் கத்தியை எடுக்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் ஆகிவிட்ட நிலையில் அவர்களிடம் நீங்கள் சென்று காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறீர்களே, உங்களை காப்பாற்ற போன இறைவனா மனிதர்களா? சாதாரண அறிவு கூட, பொது அறிவு கூட இல்லாத இந்த ஸ்பெஷலிஸ்ட், புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான்னு தெரியுமா தெரியாத நமக்கு? கத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதும் அவர் காப்பாற்றுவாருங்கிறதும் எந்த அளவுக்கு உண்மை? நாம் வழிகேட்டில் உறுதியாகிவிட்டோம் என்பதை அறிவதற்காக வேண்டிய இந்த உதாரணம். மனிதர்களை நம்புவது எவ்வளவு கேடு, மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்புவது எவ்வளவு கேடு, எந்த அளவுக்கு தன்னை பிரசித்தி பெற்றவர்கள் சிறப்பு மனிதர்கள் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் இறை துரோகிகளும் மனித சமுதாயத்தின் விரோதிகளும் மனிதர்களுடைய நன்மைக்கு எதிரானவர்களும் என்பதை நாம் உணர வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பெருமைப்படுத்தப்படுகின்றானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனை விட்டும் நாம் விலக வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி அளவுகோல். இந்த அளவுகோலை நாம் மதித்து பழக வேண்டும். இறைவன் எந்த உண்மையின் பக்கம் நம்மை திருப்புகின்றானோ அந்த உண்மையின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பது உங்களுடைய மனம் மட்டும்தான், டாக்டர்கள் இல்லை. அந்த மனதிலிருந்து பிறப்பதுதான் நோய்கள் அனைத்தும். All physiological diseases are born from the mental incapabilities. மனநிலை சரியில்லாதன் காரணமாகத்தான் உடல் சம்பந்தமான உடல் ரீதியான அனைத்து நோய்களும் உருவாகின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை கவனிக்க வேண்டும். நான் மனிதனாக வாழ வேண்டும், ஒரு நடைப்பினமாக நான் வாழ வேண்டாம் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். மனிதனாக வாழ்வதற்கு மனம் முக்கியம். மனதை விட்டுவிட்டால் நடைப்பினம். கால்நடைகளை விட மோசமானவர்கள். மனிதர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். மந்தைகளாக வாழ்வோம். தனித்த மனிதனாக என்னுள் இருக்கக்கூடிய ஆற்றலை நான் இழந்தவனாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் தனித்த மனிதனாக இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றலையும் இறை ஆற்றலையும் இறை வாக்குகளையும் கொண்டு நான் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் இறை வாக்குகளை நிராகரித்ததன் காரணமாக ஏன் நிராகரிக்கிறேன்? இது சாத்தியமில்லை. யாருக்கு சாத்தியமில்லை? இறைவனுக்கா உங்களுக்கா? எனக்கு சாத்தியமில்லை. இது யாருடைய வாக்கு? இறை வாக்கு. அப்படி என்றால் அதை எப்படி உங்கள் வாக்காக எடுத்துக்கொண்டு சாத்தியமில்லை என்று கூறுவீர்கள்? ஏன் இறைவனுடைய ஆற்றலுக்கு அதை விடவில்லை? நம்பிக்கை இழந்து விட்டேன். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுங்கள், இறை நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம். இதில் உங்களுக்கு என்ன நஷ்டம், என்ன கஷ்டம் இருக்கிறது? பெருமை ஒன்றை தவிர. எனக்கே முடியவில்லை, இறைவனுக்கு எப்படி முடியும் என்ற அந்த பெருமை ஒன்றுதானே. இன்று முதலாக நாம் எனக்கு எது முடியாதோ அது இறைவனுக்கு முடியும், இறைவனுக்கு எது முடியுமோ அது மட்டுமே என்னுடைய தேவை என்ற அளவில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். என்னால் முடியாதது அவ்வளவும் எனக்கு வேண்டும் என்று இன்று முதலாக நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு நிம்மதியும் அமைதியும் மிக்க வாழ்க்கை வேண்டும் என்று. அந்த நிம்மதியும் அமைதியையும் மிக்க வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியாது. உங்களில் அதை அடைய முடியும் என்று கூறுபவர்கள் யார்? நான் விரும்பக்கூடிய நிம்மதியையும் அமைதியையும் நான் என்னுடைய முயற்சியை கொண்டு அடைந்து விடுவேன் என்று உங்களில் யாராவது ஒருவர் கூற முடியுமா?
சிந்தித்து பாருங்கள். இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் எதிர்கொண்டு இருப்பதாகும், வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாகும். ஆனால் அதற்கு மாறாக உடலில் உடைக்கக்கூடிய சக்தியும் இளமையும் இருக்கும் பொழுது, நான் ஒரு வேலையில் இருக்கும் பொழுது பணம் ஒன்றுதான் என்னுடைய நிம்மதிக்கு அடிப்படை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த பணம் நிச்சயமாக நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் அந்த பணத்தின் பக்கம் அதிகமாக நீங்கள் செல்கிறீர்கள், நிம்மதியை விட்டுவிட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை பாதிக்கு மேலாக முடித்த பிறகுதான் நீங்கள் நிம்மதியை நாடுகின்றீர்கள். அதுவரையில் உடலுடைய பலமும் அந்த திமிரும் உடல் சக்தி தெம்பும் நிம்மதியை பற்றி நாம் நினைப்பதை விட்டும் நம்மை தவறச் செய்துவிட்டது. இன்று நீங்கள் விரும்புங்கள், நிம்மதி எப்பொழுது தெரியுமா கிடைக்கும்? என்னுடைய உடல் ரீதியான அனைத்து தேவைகளும் எனக்கு நிறைவேறினால் தவிர மனதில் நிம்மதி என்ற ஒன்று கிடையாது. நிம்மதியை நீங்கள் வேண்டும் பொழுது என்னுடைய உடல் ரீதியான என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் எனக்கு வேண்டும், நிறைவேற வேண்டும். அது நிறைவேறினால் தவிர எனக்கு நிம்மதி இல்லை. அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு நிச்சயமாக அருகதை இல்லை, அதற்கான வழியும் இல்லை. எனவே இறுதியாக நான் விரும்பக்கூடிய அந்த நிம்மதியும் எனக்கு கிடையாது. நிம்மதியும் அமைதியும் எனக்கு வேண்டுமென்றால் நான் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். இறைவன் பக்கம் எங்கு திரும்புவது? உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த இருதயத்தில் இறைவனுடைய வாக்குகள், இறை வாக்குகள் இருக்கின்றன. மனிதனுடைய அருள் வாக்குகளை அவ்வளவையும் எடுத்து குப்பையில் தள்ளுங்கள். இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நிறைவாக்குங்கள். மனிதர்களிடம் சென்று என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறக்கூடாது. மனிதர்கள் தகுதியில்லாதவர்கள், தாங்களே நிம்மதியற்றவர்கள், தாங்களே அரைகுறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களிடம் சென்று நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூறுவதை இன்று முதலாக நாம் நிறுத்துகிறோம். என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், அவர்களுக்கு கீழே அனைவரும். அவர்களிடம் நான் நிச்சயமாக எனக்கான ஆசீர்வாதத்தை கேட்க மாட்டேன். நானும் பிறருக்கு ஆசீர்வாதம் வழங்குவோன் இல்லை. உங்களுக்கான இறைவாக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, அதை நிறைவேற்றி தருபவர் எவரும் இல்லை. அப்படி இருக்க மனிதர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஆற்றலால் மிகவும் குறைவுபட்டவர்கள், மிகவும் சாதாரணமானவர்கள், தங்களுடைய பலுவையே அவர்கள் தாங்க முடியாதவர்கள். இவர்கள் என்னுடைய பலுவையும் சுமக்க நிச்சயமாக சக்தி பெற மாட்டார்கள். மாறாக நான் அவர்களிடம் சென்று உதவி கேட்பேனேயானால் என்னை அவர்கள் எதிரிகளாக பார்ப்பார்களே தவிர, என்னை அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு இடைஞ்சலாக நினைப்பார்களே தவிர, சங்கடமாக நினைப்பார்களே தவிர, என்னை மனதார அவர்கள் வரவேற்க மாட்டார்கள். நான் ஒரு உதவியை கொண்டு என்னை சார்ந்தவரிடம் நான் செல்வேனேயானால், என்னிடமிருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்குமானால் வரவேற்பார்கள். அவர்களிடமிருந்து நான் உதவி பெற செல்வேனேயானால் என்னை நிராகரிப்பார்கள். மனிதர்கள் மிகவும் பலவீனமானவர்கள். ஆனால் அவர்கள் வயதில் முதிர்ந்துவிட்டதன் காரணமாக நாங்கள் ஆசீர்வாதம் பெற சக்தி பெற்றவர்கள் என்றும், நான் ஆசீர்வாதம் செய்தால் அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்றும் நினைக்கிறார்கள். அல்ல, நிச்சயமாக மனிதர்களால் இறைவனுடைய வாக்குகளை நிறைவேற்ற சக்தி இல்லாதவர்கள், தங்களுக்கே தங்களுடைய மிக பெரும் நன்மைகளை நிறைவேற்றிக்கொள்ள சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் யாரிடம் செல்கிறார்கள் என்றால் இறைவனிடம் செல்கிறார்கள். அவரை விட பெரியவராக கருதி கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் அவர்களாக ஏற்றுவிட்ட சில மாமனிதர்கள் என்று நினைக்கக்கூடிய சாமியார்களை நாடி சென்று விடுகிறார்கள். நீங்கள் எனக்கு அருள்வாக்கு கொடுங்கள் என்று. நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்று அவருடைய வாயிலிருந்து வந்துவிட்டால் அது நிறைவேறும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை, ஒன்று அல்ல பலவிதமான விஷயங்களை உங்களுடைய இருதயத்தில் இறைவன் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த இறைவாக்குக்கு மேலாகவா ஒரே ஒரு வார்த்தை இவர் சொல்லக்கூடிய அருள்வாக்கு? நாம் மிக தவறான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு நன்மை வேண்டுமென்றால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் உங்களை நம்புங்கள். உங்களை என்பது உங்களுடைய ஆன்மாவை நம்புங்கள். உங்களுடைய ஆன்மா என்பது இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனதிற்கு விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, விரிவாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, அவ்வப்போது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, அந்த இறை வாக்குகளை மட்டுமே பின்பற்றுங்கள். நீங்கள் வணக்க வழிபாட்டில் இருப்பவர்கள். அதை தவிர்த்துவிட்டு மனிதர்கள் காட்டக்கூடிய வீண் சடங்குகளின் பக்கம் நாம் செல்வோமேயானால், நாம் இருதயத்தை விட்டு இறைவனுக்காக வெளியேறிவிட்டால் நமக்கு இறைவன் இல்லை. இறைவன் இருக்கக்கூடிய ஒரே இடம் மனம் மட்டும்தான். உருவமில்லாத இறைவனுக்கு உருவமில்லாத இருப்பிடம் அந்த மனம் மட்டும்தான். அந்த மனம் இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இருதயமே உங்களுடைய கோயிலாக அமைய வேண்டும். அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடும் பொழுதும், மூச்சு உள்ளிருக்கும் பொழுதும், சுவாசத்தின் பொழுது அதனை செவிசாயுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் புதையல்கள் இருக்கின்றன உங்களுடைய விருப்பங்களாக. நீங்கள் நம்பினால் அது புதையல்கள்,
நீங்கள் நம்பாவிட்டால் நிச்சயமாக அது கானல் நீரை போன்றதாகும். விருப்பம் இருக்கிறது, நம்பவில்லை. நீங்கள் ஒரு கானல் நீரை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான நீரோட்டத்தில் நீச்சல் அடிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நாம் உண்மையில் கானல் நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எவ்வளவு தவறான விஷயத்தை உண்மை என்று எண்ணிக்கொண்டு இதுவும் ஒரு வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்ப வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் அஸ்தமித்து போகும். ஒவ்வொரு படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு நாள் அஸ்தமிக்கும். எதை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்? உங்களுடைய இருதயத்தை மட்டுமே நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீடித்த நல்வாழ்க்கைக்காக பிறந்த பலனை அனுபவிக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும். உங்களுடைய வாழ்நாள் ஏன் படைக்கப்பட்டோம் நாம் என்ற ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையக்கூடாது. நான் படைக்கப்பட்டது நிச்சயமாக நன்மையான வாழ்க்கைக்காக. அந்த நன்மையான வாழ்க்கை நான் என் இறைவன் மூலமாக கிடைக்கப் பெற்றேன். என் இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையாளன். நிச்சயமாக என் இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை என்னில் நிறைவேற்றினான். நானும் அவனுக்கு உண்மையாக இருந்தேன் என்ற அந்த திருப்தியுடனும் இறைவன் மீது ஆறுதலுடனும் நம்முடைய இறுதி மூச்சு பிரிய வேண்டும். அங்கு நம்முடைய சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த உலகம் ஒரு கானல் நீரை போன்ற ஒரு மாயை போன்றதாகும். நீங்கள் பார்க்கும் பார்வை உண்மையல்ல. நீங்கள் மனதில் பார்க்கும் அந்த மனக்கண்ணில் பார்க்கும் அந்த பார்வை உண்மையானது. இதை நம்பி இதை தொலைத்துடுகின்றோம். இதை நம்பி இதை தொலைக்க வேண்டும். மாறாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நேர் எதிர்கோணத்தில் மாற்றிக்கொண்டு விட்டோம். நம்பிக்கை உங்களுக்கு தேவை. நிம்மதியும் அமைதியும் சமாதானமும் சாந்தமும் கொண்ட அந்த வாழ்க்கையை பொருள்களின் அடிப்படையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியாது. அருளின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அருள் உங்களுடைய பொருள்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. மறைவானது அவ்வளவும் அருளாகும். பார்க்கக்கூடிய பொருள் வடிவமாகிவிட்ட அவ்வளவும் பொருளாகும். இறைவனிடமிருந்து அருளை கேளுங்கள், பொருளை கேட்காதீர்கள். பெரும்பாலும் நாம் பொருளை கேட்கின்றோம் இறைவனிடம். நிம்மதியும் அமைதியும் உங்களுக்கு வேண்டுமென்றால் இறைவன் அறிவான். உங்களுக்கு உடல் தேவைகள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உடல் தேவைகள் நிறைவேறாத வரையில், வெளிப்படையான உங்களுடைய வாழ்க்கையில் உடல் தேவைகள் உங்களுக்கு நிறைவேறாத வரையில் உங்களுக்கு நிம்மதி இல்லை என்பதை இறைவன் அறிவான். நிம்மதியை கேளுங்கள். உங்களுடைய உடல் தேவைகள் என்ன என்பதை நிச்சயமாக அவன் அறிவான். அந்த பாதைகளை உங்களுக்கு லேசாக்குவான். அதில் எத்தகைய நெருக்கடியும் இருக்காது, சங்கடங்களும் தீண்டாது, துன்பங்களும் கிடையாது, நயவஞ்சகமும் கிடையாது, மனிதர்களுக்கு மனிதர்கள் விரோதமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கம் கிடையாது. தெளிவான வாழ்க்கையில் தெளிவான நீரோட்டமாக உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என் இறைவனை நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். இறைவன் ஒரு விருப்பத்தை உங்களுக்கு அளிக்க கூறுங்கள், ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். உங்களுடைய சாமி கும்பிடுதல் முடிந்துவிட்டது. நீங்கள் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்துகிறீர்கள். ஒரு தவறு நேர்கிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. உங்களுடைய கைகளால் நீங்கள் சம்பாதிப்பது. இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு ஏதும் ஒரு தவறு ஏற்படுமானால், ஒரு சிக்கல் ஏற்படுமானால், துன்பம் ஏற்படுமானால் அது உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்ததை தவிர நிச்சயமாக இறைவனிடமிருந்து இல்லை. நீங்கள் பொறுமையாளர்களாகவும் என்னுடைய இறை வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருந்திருப்பீர்களாயானால் நிச்சயமாக உங்களுடைய துன்பங்கள் உங்களை தீண்டிராது. மாறாக அவனிடமிருந்து மிக பெரும் நன்மைகள், நிலையான நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்கியங்களில் நீங்கள் நுழைவிக்கப்பட்டிருப்பீர்கள். நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இன்று முதலாக இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் அறிவிப்பவன் உங்களுடைய இறைவன். ஏன் எனக்கு என்னுடைய நன்மைகள் எனக்கு நிகழவில்லை? இறைவனை நீங்கள் புறக்கணித்து உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய அறிவை மதித்து நான் என் இறைவனுக்கு பதிலாக இதை எனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வேன், சம்பாதித்துக் கொள்வேன் என்று உணர்ந்ததன் காரணமாக இறைவன் உங்களை உங்களுடைய வழியில் விட்டுவிட்டான். இப்பொழுது நாம் அறிய வேண்டிய ஒரு பகுதி பாவ மன்னிப்புக்குரிய ஒரு வாழ்க்கையின் பகுதியாகும். நாம் என்ன பாவம் செய்தோம் என்று பலரும் கேட்கிறார்கள். இறைவனுக்கு புறம்பாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பாவத்திற்குரிய செயலாகும். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களால் நிறைவேற்ற முடியாது என்று நீங்கள் நினைப்பதன் காரணமாக அந்த இறை வாக்குகளை நிராகரிக்கிறீர்கள். இது சாத்தியம் இல்லை என்று அங்கு பாவம் ஆரம்பமாகிறது.
இறைவனை நிராகரிக்கக்கூடிய பாவம். எந்த பாவத்தையும் இறைவன் மன்னிப்பான், இறைவனை நிராகரிக்கக்கூடிய பாவத்தை தவிர்த்து. இப்பொழுது நான் ஒரு துன்பத்தில் ஆளாகி இருக்கின்றேன். மனிதனிடம் அறிவில்லை, வழியில்லை, துன்பம் நிலைக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் கேட்கின்றேன், அல்லது சராசரியாக மனிதர்கள் கேட்கிறார்கள், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை. இறைவனுக்கு செய்த பாவம் ஒன்றே போதும். மனிதர்கள் கூறிவிட்டார்கள் என்பதற்காக அப்பொழுதும் நான் சுகமடைய வேண்டும் என்று இறைவன் எனக்கு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை வாக்கை நிராகரித்து விட்டு தான் கேட்கின்றேன். நிராகரித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே கேட்கின்றேன், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று. சுகமடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. சுகமடைய வழி இல்லை என்று கெட்ட மனித அறிவு கூறுகிறது. அவர்கள் நிபுணர்கள் என்றும் கூறிக்கொண்டிருப்பார்கள். அவர்களை நீங்கள் தெய்வங்கள் என்றும் கூறுவீர்கள். உண்மையான தெய்வ வாக்கு இங்கே இருக்கிறது, நீங்கள் குணமாக வேண்டும் என்று இறைவன் பக்கம் திரும்பியிருந்தால் மனிதர்களை விட்டுவிடுவது இறைவன் பக்கம் திரும்புவதாகும். மனிதர்களை நிராகரிப்பது இறைவனை நம்பிக்கை கொள்வதாகும். இறை நிராகரிப்பை நாம் மேற்கொண்டதன் காரணமாக மனிதர்களை நம்பினோம். இப்பொழுது மனிதர்களை நிராகரித்தப்படுங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறை வாக்கு உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது, இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு சுகத்தை அளிக்கும். மனிதர்கள் வழியில்லை என்று கூறிவிட்டதன் காரணமாக இறை வாக்காகிய அந்த அருள் வாக்கை நான் நிராகரிக்கின்றேன். மனிதர்களுக்கு சாத்தியமில்லை, உனக்கும் சாத்தியமில்லை, ஆனால் எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றேன். நீங்கள் சாத்தியமில்லை என்று கூறிய பிறகு எதற்காக வேண்டும் என்று விரும்ப வேண்டும்? எப்படி அந்த இறை வாக்கு நிலைத்திருக்கிறது உங்களுடைய இறுதி மூச்சு வரையில் நான் பிழைக்க வேண்டும் என்று? இறுதியாக நீங்கள் அவனை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு ஆகும் வரையில் உங்களை வாட்டி வதைக்கும் பொழுது இறைவனே காப்பாற்று என்ற அந்த ஒன்றை தவிர நீங்கள் கூற மாட்டீர்கள். அப்பொழுது ஒருவேளை இறைவன் உங்களை மன்னிக்கக்கூடும். இனியும் நீங்கள் இறைவனை நிராகரிக்க மாட்டீர்கள் என்பதை இறைவன் உங்களிடம் இருப்பதை உணர்வானேயானால், உங்களிடம் நன்மையான உணர்வுகள் இருக்கின்றது என்பதை இறைவன் உணர்வானேயானால், நீங்கள் அவனுக்கு அறிவிப்பீர்களானால், அதை பற்றி அவன் திருப்தி அடைந்தால் நிச்சயமாக இறக்கும் தருவாயிலிருந்தும் நீங்கள் மீளக்கூடிய சக்தி இருக்கிறது, சாத்தியம் இருக்கிறது. இறைவன் யாவற்றின் மீது ஆற்றலுடையவன். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களிடம் இறைவாக்கு இறுதி மூச்சு வரையில் இருக்கிறது. நீங்கள் நிராகரித்தவர்களாக மனிதர்களை நம்பி வாழ வழியில்லை என்று புலம்பியவர்களாக இறக்கும் பொழுது நீங்கள் நரகவாசிகள். இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனை திருப்தி அடைந்து அவனிடமிருந்து அருள் வாக்கை உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையாக ஆக்கி நீங்கள் உங்களுடைய சுகத்தில் வாழ்ந்து அவனை பற்றி ஆதலடைந்த நிலையில் உங்களுடைய இறுதி மூச்சு பிரியமானால் நீங்கள் சொர்க்கவாசிகள். உங்களுடைய பரிகாரங்கள் என்பது மனிதர்கள் உங்களுக்கு செய்வதல்ல. உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் திருந்துவது உங்களுடைய பரிகாரமாகும். நான் இந்த பாவம் செய்துவிட்டேன், அந்த பாவம் செய்துவிட்டேன். பாவங்களுக்கு பரிகாரம் இல்லை, திருந்துதலுக்கு பரிகாரம் இருக்கிறது. பெரும் பாவம் செய்துவிட்டேன், கொலையே செய்துவிட்டேன். பரிகாரம் என்ன? கொலைக்கு கொலைதான் பரிகாரம், பழிக்கு பழிதான் பரிகாரம். மனிதர்களுடைய இருதயத்தில் அது இருக்கிறது. நான் கொலை செய்துவிட்டேன், நான் பிழைக்க வேண்டும், நான் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த கொலை பாவத்திலிருந்தும் நான் நீங்க வேண்டும். மனிதர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டுவிட்டது, மன உறுத்தலிலிருந்து இறைவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. மன உறுத்தலிலிருந்து யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது. மனிதர்களிடமிருந்து பாதுகாவல் தேடுவதை நீங்கள் நிறுத்துங்கள். உங்களுடைய இறைவன் என்னை மன்னிக்க வேண்டுமே என்று விரும்புங்கள். இறைவன் மன்னிப்பவன். அவனுடைய பெயர்களில் உன்னதமான பெயர்களில் ஒன்று மன்னிப்பவன். படைப்பாளன் என்ற அந்த மகத்துவமிக்க பெயர் அவனுக்கு, இறைவனுக்கு இருக்கிறது. மன்னிப்பவன் என்ற அந்த மகா கருணை மிக்கவனுடைய பெயரும் அதில் அமைந்திருக்கிறது. இறைவன் மன்னிப்பவன் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் மன்னிப்பான். மன உறுத்தல் நீங்கும். எப்பொழுது மன உறுத்தல் நீங்கிவிட்டதோ கொலை பாவத்திலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டு விட்டீர்கள். இனியும் நான் அதை செய்யப் போவதில்லை, செய்ய மாட்டேன் என்று நீங்கள் கூறுவதை காட்டிலும், இனியும் நான் என்னுடைய இதே தவறுகளில் நான் நுழைந்து விடாமல் என் இறைவனே நீ பாதுகாப்பாயாக, நீயே எனக்காக பொறுப்பேற்றுக் கொள்வாயாக என்று இறைவனிடம் நீங்கள் ஒப்படைத்து பழகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு தேவையையும், இன்று உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே பிரார்த்தனை என்ன தெரியுமா? எனக்கு மனம் நிம்மதியும் அமைதியும் அடைய வேண்டும் என் வாழ்நாள் முழுமையும் என்று இறைவன் கூறுகின்றான். இது அநியாயமான எண்ணம் இல்லை, இது மட்டுமே நியாயமான பிரார்த்தனை, நியாயமான எண்ணம். நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று நான் விரும்பினால் அதில் உங்களுக்கு என்ன கேடு? அவருக்கு என்ன பாதகத்தை நான் விளைவித்து விட்டேன்? யாருக்கு எந்த நயவஞ்சகம் நான் புரிந்து விட்டேன்? நியாயமான இந்த உணர்வுகளுக்கு நிச்சயமாக நியாயத்தை போற்றக்கூடிய அந்த இறைவன் எனக்கு போதுமானவன்.
நான் எந்த மனிதருக்கும் துரோகம் செய்யவில்லை, நயவஞ்சகத்தை நான் பிரயோகிக்கவில்லை, நம்பிக்கை துரோகத்தை நிலைப்படுத்தவில்லை, பிறர் கெட வேண்டும் என்று ஆசைப்படவும் இல்லை, நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் அதை விரும்பக்கூடிய அதே நிலையில் என் இறைவனே ஏற்றுக்கொண்டேன், நீ பொறுப்பேற்றுக்கொள், முடிந்துவிட்டது. உங்களிடம் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அதே நிமிடம், அதே சமயம், அதே தருணம், என் இறைவனே நீ பொறுப்பேற்றுக்கொள். என்ன அர்த்தம் அதுக்கு? நீ கொடுத்த அந்த இறைவாக்கை நான் உன்னிடமே ஒப்படைக்கிறேன், நம்பிக்கையுடன் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய அமானிதம் இப்பொழுது உன்னிடம் இருக்கிறது. நிச்சயமாக அமானிதத்தை பாதுகாப்பவர்கள் உன்னை விட சிறந்தவன் இல்லை, நம்பிக்கை கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய காரியங்களில், உலக காரியங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வழிமுறை என்ற அறிவு இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் விரும்பிய விருப்பத்தை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மனித துரோகம் இல்லாத அளவுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள், போதுமானது. இறைவனிடமிருந்து நீங்கள் ஒப்படைத்தது வரை இருக்கிறது, அதுவரையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகளில் இருக்கிறது. அந்த முயற்சிகளில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் மிக பெரும் நன்மையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள், நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், அது உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டு விட்டது, உங்களுடைய மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் இப்படி ஏற்பட்டு விட்டது. இனி நீங்கள் அந்த இறைபாக்கியம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு மனித துரோகம் இல்லாத அளவுக்கு செயல்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சியில் இருங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நம்பிக்கையுடன் இறைவனுடைய அருளுக்காக காத்திருங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் நிந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த பாதை நீங்கள் செல்ல வேண்டாம். உன்னால் தான் இந்த பாதை கெட்டுவிட்டது, உன்னால் தான் இந்த பாக்கியம் கெட்டுவிட்டது, நான் சொல்றபடி கேட்டிருந்தால் இது எனக்கு கிடைத்திருக்கும். மனிதர்களை குறை கூறுவதை விட்டும் நாம் விலகிக் கொள்வோமேயானால் இறை வணக்க வழிபாடுகளில் இது மிகச்சிறந்ததாகும். என்னுடைய பாதையில் ஒரு மனிதன் குறுக்கிடலாம், இறைவனுடைய பாதையில் யாரும் குறுக்கிட முடியாது. நீங்கள் இறைவனை நம்பியவர்கள், மிக பெரும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள், நிலையான லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். யாராலும் தடுத்துவிட முடியாத அந்த மகத்தான சொர்க்கத்தின் பாதையை நீங்கள் இந்த உலகத்திலேயே வாழ ஆசைப்பட்டு விட்டீர்கள். நிச்சயமாக அது உங்களுக்காக சுத்தப்படுத்தப்பட்டு விட்டது, நெருக்கமாக இருக்கிறது. நீங்கள் மட்டும் இறைவனை நம்பியவர்களாக, மனிதர்களை குறை கூறாதவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் மீது அது விதிக்கப்பட்டு விட்டதாகும். பெரும்பாலும் நாம் மனிதர்களை குறை கூறும் பொழுது இறைவனை நிராகரித்துவிட்டு என்னை இறைவனுடைய அளவுக்கு ஆக்கி கொண்டு நான் முடித்திருப்பேன், இவன் கெடுத்து விட்டான் என்று மற்ற மனிதர்களை நாம் சபிக்கிறோம், திட்டுகிறோம், கவலைக்குள்ளாக்குகிறோம். அவர்களுடைய மனதின் நிம்மதியை நாம் கெடுக்கின்றோம். மனம் என்பது இறைவனுடைய சன்னிதானம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த ஒரு மனமும் பிறிதொரு மனதை புண்படுத்த வேண்டாம். இறைவனுடைய சன்னிதானத்தை கலங்கப்படுத்த வேண்டாம், அதை சீர்குலைக்க வேண்டாம், அதில் இருக்க நிம்மதியை குலைக்க வேண்டாம். அவ்வாறு நாம் செய்வோமேயானால் இங்கு அதே அளவுக்கு கெடும். நம்முடைய மனம் கெடுவது, நாம் பிறருடைய மனதை எந்த அளவுக்கு கெடுக்கின்றோமோ, பாதிக்கின்றோமோ அதே அளவுக்கு நம்முடைய மனம் கெடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனதில் ஒரு பலவீனம் ஏற்பட்டுவிட்டால் இனி உங்களுடைய வாழ்க்கையே பலவீனப்பட்டதாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறை கூறி புறம்பேசி தெரியக்கூடிய வாழ்க்கையை நம்மில் வாழாதவர்கள் ஒருவரும் இல்லை. 4 பேர் கூடிவிட்டால் 5வது பேரை பற்றி புறம்பேசுதல், 5 பேர் கூடிவிட்டால் 6வது நபரை பற்றி குறை கூறி புறம்பேசுதல். இதில் ஒரு சுகமும் இருக்கிறது. ஊர் வம்பும், ஊரை பற்றி புறம்பேசுவதும், குறை கூறுவதும், நம்மை பெருமையாக்கிக் கொள்வதும், பிறரை நகைப்புக்கு இடமாக ஆக்குவதும், அவர்களுடைய மனதை புண்படுத்துவதும் ஒவ்வொன்றும் நம்முடைய மனதை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அங்கு இறை நம்பிக்கை அற்றுப்போகும். உங்களுடைய அறிவு மட்டும்தான் மிக பெரும் கஷ்டத்தின் பாதையில் செலுத்தக்கூடிய அந்த அறிவை மட்டும் நீங்கள் நம்பி செல்ல வேண்டியிருக்கும். அந்த அறிவில் உங்களுக்கு அந்த பாதையில் நீங்கள் நுழைவதற்கு முன்பாகவே மிக பெரும் சந்தேகத்தை கொண்டும், நமக்கு எங்கே இதெல்லாம் நடைபெறப் போகுது, நமக்குமா இது நிறைவேறும் என்ற அந்த கலங்கத்தை கொண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பீர்கள். அங்கு உங்களுடைய நன்மைகள் அவ்வளவும் அழிந்து விட்டது. உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய அறிவும் ஒரு சோதனைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். இந்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிவதற்காக அந்த அறிவு கொடுக்கப்பட்டதை தவிர, இதை கொண்டு நீங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்பதற்காக அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. இந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணம், இந்த அறிவில், இதன் பாதையில், இந்த அறிவை கொண்டுள்ள முயற்சியில் உங்களுக்கு கஷ்டத்தை தவிர, துன்பத்தை தவிர வேறு இல்லை என்பதை நீங்கள் அறிவதற்காக அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர,
நான் என் வாழ்க்கையில் மிகைத்துவிடுவேன் யாவரையும் என்று நீங்கள் பெருமை கொண்டு அலைவதற்காக அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு துன்பங்களை மட்டுமே இறுதியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். அற்ப சுகத்திற்காக பெருந்துன்பங்களை, நிலையான துன்பங்களை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய அறிவு சொற்ப தூரத்திற்கன்றே அல்ல. என் கண்கள் எவ்வளவு தூரத்துக்கு எட்டுமோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய அறிவின் பாதை. அதற்கு மேலாக மறைவானது இருக்கின்றது, அதை நம்புங்கள். உங்களுடைய கண்களை அதற்கு அப்பால் நீட்ட வேண்டாம். வீணான கற்பனைகளில் உங்களுடைய அறிவை செலுத்த வேண்டாம். அழகான உள்ளுணர்வுகளில் உங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கை என்ற ஒரு பாதையை தவிர்த்து நிராகரிப்பு என்ற இறைவனுடைய அருள் வாக்கை நிராகரிக்கக்கூடிய அந்த பாதையின் மீது நாம் இன்று அமைந்திருக்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்று ஒரு திருப்பம். இன்று முதலாக இறைவன் யார் என்று தெரியாமல் இருந்தோம். எனக்குள் இருந்த இறைவனை இந்த புரோகிதர்கள் என்னை விட்டும் வெளியேற்றி கட்டிடங்களுக்குள் வைத்து பூட்டிவிட்டு அங்கு இறைவன் இருக்கின்றான், அங்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இறைவன் காட்டுகிறேன் என்று கூறுகிறார்கள். நாமும் சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் வடிகட்டி விட்டோம் என்பதை சிந்தித்து உணருங்கள். எனக்காக வேறு ஒரு புரோக்கர் பிரார்த்தனை செய்வதா, அர்ச்சனை செய்வதா, துவா என்ற அந்த ஒன்றை கேட்பதா? எப்படி இது சாத்தியம்? நான் மிக பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கின்றேன். என்னுடைய கஷ்டத்தில் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றானா இல்லையா? எந்த கஷ்டத்திற்கு உட்படாதவர் ஒருவர் இருக்கிறார், எனக்காக அவர் கேட்கிறார், ஆனால் நானோ கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கின்றேன். யாருக்கு இறைநெருக்கம் அதிகம்? எந்த தேவையும் இல்லாத ஒருவர் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பெரும் கஷ்டத்துக்குள்ளாகி மனிதர்களுடைய அறிவு வழிமுறை எதுவுமே எனக்கு உதவாது என்று ஆகிய பிறகு இறைவன் ஒருவன் தான் எனக்கு என்று ஆகிய நிலையில் நான் அழைக்கிறேனே, என்னை விட இறைவனுக்கு நெருக்கமாக அழைப்பவரா இன்னொருவர்? இறைவனுக்கு நெருங்கி இறைவனை நம்பி அவனை தவிர வழி இல்லை என்று உருக்கமாக பிரார்த்திக்கக்கூடிய என்னுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்பானா அல்லது ஒரு புரோக்கருடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்பானா? எப்படி நாம் வழிகெடுக்கப்பட்டோம்? நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதயம்தான் கோவில் என்று அந்த அடிப்படையில் நீங்கள் வந்தால் தவிர மறைவான இறைவனுக்கு மறைவான இருப்பிடம் எதுவும் இல்லை. இதைத் தவிர ஒரு இருப்பிடம் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னுடைய இறைவன் எனக்குள் இருந்து என்னுடைய தேவைகளை எனக்கு ஒவ்வொரு மூச்சிலும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், காட்சிகளாக அறிவிக்கின்றான். அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில், மனக்கண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் நான் புறக்கணிக்கிறேன். என் அறிவு புறக்கண்களை கொண்டு வழி இல்லாததன் காரணமாக நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையில், உங்களுடைய அறிவில் உங்களுக்கு இறைவனுடைய வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய எந்த தகுதியும் இல்லை, வழியும் இல்லை, மூடப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். பின்னர் உங்களுடைய அறிவு அந்த நம்பிக்கையை கலங்கப்படுத்த வேண்டாம். அறிவு வீணானது, ஜடம் போன்றது, செத்து போனது, அதற்கு உயிரில்லை, உயிரோட்டம் இல்லை, அது குறைபாடு உள்ளது, நெருக்கடிக்கு உங்களை ஆளாக்கக்கூடியது. உங்களுக்கு வாக்குகளை கொடுக்கும், ஆனால் அது நிறைவேற்ற சக்தி பெறாது. உங்களுடைய அறிவை கொண்டு மிகைத்துவிடலாம் என்று வாக்குறுதி கொடுக்கும், ஆனால் அந்த அறிவு சக்தி பெறாது. உங்களுடைய இறுதியான அந்த நன்மைகளுக்கு உங்களுக்கு ஈட்டித் தருவதற்கு சக்தி பெறாது. நம்பிக்கையுடன் நீங்கள் ஒரு இறைவனுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு அதே நிலையில் அதே தருணம் கொஞ்சம் கூட தயங்காமல் என் இறைவனே இந்த ஒரு விருப்பத்திற்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக என்று அந்த மிக பெரும் அமானிதத்தை நாம் இறைவனிடமே திரும்ப ஒப்படைக்கின்றோம். பொறுப்பேற்றுக் கொள்வர்கள் அனைவரும் இறைவன் மீதே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அவனை தவிர உங்களுக்கு உதவி புரிய சக்தி மிக்கவன் எவரும் இல்லை. அந்த ஆற்றலையுடனிடம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய இறை வாக்கை உங்களுக்கு உண்டான அந்த அழகான வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேன் அந்த இருதயத்தில், அதை நீங்கள் கலங்கப்படுத்துவதற்கு முன்பாக என்னிடம் நீங்கள் பொறுப்பேற்படுத்துங்கள். ஒரு சிறிதளவு கூட தாமதிக்க வேண்டாம். பொறுப்பேற்படுத்தக்கூடிய அதே நேரம் உங்களுக்கான காரியம் முடிந்துவிட்டது. உங்களுக்கு நீங்கள் விரும்பிய அந்த மகத்தான வாழ்க்கை உங்களுக்கு சித்தப்படுத்தப்பட்டு விட்டது. இனி உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றித் தர போதுமானவன் என்ற அந்த அடிப்படையை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். இறைவனிடம் பொறுப்பேற்படுத்திய அதே நிலையில் நம்முடைய தேவைகள் நமக்காக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுவிட்ட அந்த நிலையில் இனி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பற்றி உங்கள் மீது குற்றமில்லை. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியுடன் வாழ்க்கை. இது எப்படி தெரியுமா? பல சந்தர்ப்பங்களில், பல தருணங்களில், பல மூச்சுகளில் எனக்கு தேவையான ஒரு வாழ்க்கை வரும்பொழுது இது நிறைவேறும் என்று நீங்கள் அதை கலங்கப்படுத்தாமல், சந்தேகம் கொண்டு கலங்கப்படுத்தாமல் நம்பியதன் விளைவு, அந்த தருணம் நம்பியதன் விளைவுதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைதியும் நிம்மதியும்.
அந்த வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ, பிறகு கலங்கப்படுத்தவில்லையோ, நம்பிக்கை கொண்ட நிலையில் நீங்கள் மறந்து விட்டீர்களோ, இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பது பொருளாகும். பல விஷயங்கள் நாம் நம்பிக்கை கொள்கிறோம், அதே தருணத்தில் நாம் பொறுப்பேற்றுகின்றோம். அந்த பொறுப்பேற்படுத்தலை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். இப்பொழுது உங்களுக்கு மறக்கடிக்கப்படுகிறது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ அதெல்லாம் இன்னும் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தப்படவில்லை என்பதாகும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பேற்படுத்தி விட்டீர்களோ நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்கள். அது இறைவன் புறத்தில் இருக்கிறது. அது தானாக உங்களுக்கு நிறைவேறும் அவன் புறத்திலிருந்து. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அதன் அடிப்படையில் தான். இன்று நான் என்னுடைய வாடிக்கையாளர்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய கடையை திறந்த பிறகு நான் விரும்பிய வாழ்க்கை அங்கு இல்லை. நான் எதிர்பார்த்த அந்த வருமானம் அங்கு இல்லை, அன்றைக்கு இல்லை. மறுநாள் நான் எதிர்பார்க்காத வருமானம். இது நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொண்டு அடைந்ததல்ல, இறைவன் தன் அருளை கொண்டு உங்களுக்கு அருளியதாகும், திறந்துவிட்டதாகும். இது ஏனென்றால் முன்னொரு சமயம் நான் நன்மையாக வாழ்வேன் என்று விரும்பினீர்கள். இறைவனுடைய பெயரை கொண்டே விரும்பினீர்கள். உங்களை அறியாமலேயே அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டது. இப்பொழுது அது உங்களுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் உங்களுடைய கடைகளில் உங்களுடைய வியாபாரத்தை பார்க்கலாம். இன்று நீங்கள் நம்புவீர்கள், நான் இவ்வளவு இந்த வகையில் இந்த அடிப்படையில் இவ்வளவு கால என்னுடைய பிஸ்னஸில் இன்னைக்கு நான் இந்த வருமானத்தை எதிர்பார்க்குறேன். அன்னைக்கு ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கு எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போவீங்க, வியாபாரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போவீங்க, அன்னைக்கு நிறையா இருக்கும். நீங்கள் ஈட்டுவது எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புவது ஒரு அணுவளவு கூட உங்களுக்கு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலும் உங்களுடைய அறிவின் பாதையிலும் நீங்கள் தேடுவது இறைவன் உங்களுக்கு அனுமதித்ததை தவிர வேறில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியது ஒரு அணுவளவு கூட உங்களால் அசைக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள், நான் என்று சென்றேன், நான் சம்பாதித்தேன் என்று கூறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பாத்தியம் வரும்பொழுது பெருமை கொள்வீர்கள். இன்று நான் சம்பாதித்தேன் என்று. இல்லை, இன்று இறைவன் உங்களுக்கு கொடுத்தான் ஒரு சோதனைக்காக. நான் சம்பாதித்தேன் என்று எப்பொழுது இறைவன் கொடுத்ததை தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டு பெருமை கொண்டீர்களோ அப்பொழுது இதற்கான இந்த பாவத்திற்கான ஒரு கஷ்ட காலத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறது. நிச்சயமாக அது நிறைவேறிய தீரும். இந்த அதிகப்படியான பணம் உங்களுடைய கஷ்டத்திற்கு பரிகாரமாக ஒரு நாள் டாக்டரிடம் செல்லும். எந்த ஒரு நன்மையையும் நான் அடையும் பொழுது அதை நான் சம்பாதித்தேன் என்று எப்பொழுது கூறினீர்களோ, உடனடியாக அந்த தவறுக்காக பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, அந்த பணம் அந்த பொருள் உங்களுடைய கஷ்டத்திற்கு பரிகாரமாக ஒரு நாள் வீணாகும். அது டாக்டரிடமோ அல்லது வேறு எந்த ரூபத்திலோ வேறு எந்த திசையிலோ உங்களை விட்டு காணாமல் போகும். எந்த ஒரு நன்மையையும் அபரிமிதமாக நீங்கள் அடையும் பொழுது உறுதியாக நீங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டியது, உங்களுக்கு நீங்களே அதை இழக்கக்கூடிய பாதையில் சென்றுவிட வேண்டாம். நான் சம்பாதித்தேன் என்ற அந்த ஒரு பெருமையை கொண்டு மனிதர்களிடம் கூறிவிட வேண்டாம். என் இறைவனே நீ பாக்கியம் மிக்கவன் என்று இறை நம்பிக்கையுடன் நன்றியுடன் அவனை நினைவு கூறுங்கள். இன்னும் பெருமை கொள்வதிலிருந்தும் உங்களுடைய இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். இந்த வகையில் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தும் பொழுது நம்முடைய காரியங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றன. அவன் பொறுப்பில் ஆகிவிடுகின்றது. அந்த நினைவுகளும் நம்மை விட்டு நீங்குகின்றன. இங்கு இருக்கக்கூடிய பால சரஸ்வதி, ஞானகுரு அவர்களுடைய வாழ்க்கை பாதையும் இந்த வகையில் அமைந்ததுதான். என் இறைவன் எனக்கு போதுமான என்று விட்டுவிட்டதுதான். மறக்கடிக்கப்பட்டார்கள். நீ இறைவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாக்கு நிறைவேறுதல் துவங்குகிறது, இன்று முடிந்திருக்கிறது. மனிதர்கள் விலகினார்கள், தங்களுக்கு தாங்களும் விலகிவிட்டார்கள். விலகவில்லை, இறைவன் விலக்கினான். அவர்களுடைய இருதயங்களை விட்டும் அந்த குறையை நீக்கிவிட்டான். அந்த இறை பாக்கியம் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு காரியத்தை இறைவன் உறுதியாக நிறைவேற்றி தீர்வான். இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கிறது. மனிதர்கள் பார்த்து நிச்சயித்து வைக்கக்கூடிய திருமணம் அவ்வாறல்ல. வேறு விதமாக பேச விருப்பமும் இல்லை. அவ்வாறல்ல என்பது உங்களுக்கு போதுமான ஒரு பொருளாக அமைய வேண்டும். இப்பொழுது தன் புறத்திலிருந்து ஒரு நன்மையை இறைவன் அனுமதியை கொண்டு நான் அடையப்பெற வேண்டும். ஒவ்வொருவரும் அவ்விதமாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தேவைகளுக்கு இறைவன் ஒருவன் போதுமானவன். நான் இறைவனை பின்பற்றுபவனாக இருக்கிறேனே தவிர எந்த ஒரு பொருளையும் அடிப்படையாக கொண்டு பின்பற்றுபவன் இல்லை. படைத்த படைப்பினங்களிலேயே மனித இனம் உயர்ந்த படைப்பு என்பது நமக்கு தெரியும். நான் படைத்த ஒரு பணம்
ஒரு பொருள், அதை நம்பி அதை பின்பற்றி நான் செல்ல மாட்டேன். என் இறைவனை பின்பற்றுவதை விட்டு நான் படைத்த பொருள்களை கொண்டு ஒரு பணமும் நோட்டு, பேப்பர், காகிதம், கழுதை திங்கிற இந்த பேப்பரை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மாட்டேன். நான் ஒரு கழுதையை விட கேவலமாக விட மாட்டேன். என்னுடைய உணவு வானத்திலிருந்து இறங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆடு மாடுகளை போன்று பூமியை மேய்ந்து கொண்டு திரும்புவோன் இல்லை நான். காற்று வானத்தில் இருக்கிறது. காற்றிலிருந்து மேகக்கூட்டங்களும் அதிலிருந்து தண்ணீரும் பாக்கியமிக்க அந்த நீர் இறந்து கிடக்கும் பூமியின் பக்கம் ஓட்டிச் செல்லப்படுகிறது. அங்கு அந்த இறந்து கிடக்கும் பூமியின் மீது பாக்கியமிக்க இந்த மழை நீர் விடும் பொழுது பசுமையாகிறது. அங்கு என்னுடைய உணவு இருக்கின்றது. இந்த மழை நீரில் என்னுடைய பாக்கியம் அனைத்தும் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து எனக்கு உணவு இறங்குகிறது என்பதை நான் அறிகிறேன். என்னுடைய பாக்கியங்கள் பூமியில் அல்ல, ஏனென்றால் அது கால்நடைகளுக்குரியது. என்னுடைய பாக்கியங்கள் என் காலடியில் கிடைக்கிறது. அது இறைவனிடமிருந்து இறக்கக்கூடிய அந்த பாக்கியமிக்க நீரின் மூலமாக இன்னும் நான் அறியாதது வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மனதின் அமைதியும் நிம்மதியும் வானத்திலிருந்து இறங்குவதாகும். பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மன அமைதி கெட்டுவிடும். எனக்கு நிறைவேற முடியாத, ஆனால் நிறைவேறி ஆக வேண்டும் என்ற அந்த ஆசை எனக்குள் இருக்கும் பொழுது, நிறைவேறத்துக்கு வழியே இல்லை என்று இருக்கும் பொழுது, எப்பொழுது இது எனக்கு நிறைவேறும் என்ற ஆதங்கத்தில் இறைவனே என்று நான் திரும்புகிறேன். இந்த உலகத்துடைய பாதை நிம்மதியை கிடைக்கிறது. எனவே இறைவன் அங்கிருக்கிறான் என்பதல்ல, இவற்றையெல்லாம் விட்டும் நான் விலகுகிறேன். இறைவன் இங்கிருக்கின்றான், மேலே பார்ப்பதற்காக இறைவன் மேலே இருக்கின்றான் என்பது அர்த்தமல்ல. நிம்மதிக்கு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொன்றையும் விட்டால் தவிர உங்களுக்கு நிம்மதி இல்லை. ஒவ்வொன்றையும் இதுதான் வாழ்க்கை என்ற அந்த எண்ணத்தை விட்டால் தவிர உங்களுக்கு வழி இல்லை. இறைவனே என்று திரும்புகிறோம். இவ்வளவையும் விட்டுவிட்டேன், மேலே எதுவும் இல்லை, வெற்றிடமாக இருக்கின்றது, எனவே திரும்புகிறேன். வானத்தில் இறைவன் இருக்கிறான் என்பது பொருள் அல்ல. அப்படி நீங்கள் திரும்பும்பொழுதுதான் இங்கு அமைதியும் நிம்மதியும் நிலவுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த அடிப்படையில் உலகத்தின் பொருள்களை நானும் நம்பப் போவதில்லை. எனக்கு வரக்கூடிய என்னுடைய மனைவியும் நம்பப் போவதில்லை. இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் தாராளமாக விட்டுக் கொடுப்பதும், யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் இன்னும் தாராளமாக கொடுப்பதும், பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் கொடுப்பதும், இறைவன் ஒருவன் எனக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் பொருள்களை தரக்கூடியவன், இன்னும் அருள்களை நிரப்பமாக்கியிருக்கின்றான், அவ்வளவையும் எனக்காக நிறைவேற்றக்கூடியவன் இறைவன் தான் என்ற அடிப்படையிலும் இந்த உலகத்தினுடைய பொருள்களை விட்டும் நான் விலகுகின்றேன். அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. பொதுவாக பெரியோர்கள் நிச்சயிக்கும் திருமணத்தில் பொருள்களை கேட்டு வாங்குவார்கள், பொன்னையும் கேட்டு வாங்குவார்கள், இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவு உலகத்தினுடைய பொருள்கள் சீதனமாக கேட்டு வாங்குவார்கள். உங்கள் பெண்ணுக்குத்தானே போடுகிறீர்கள் என்று கேட்பார்கள். பிறகு தான் அதை அபகரிக்கப் போகிறோம் என்ற நயவஞ்சகம் மற்ற பேருக்கு தெரியாது என்ற அடிப்படையில் நயவஞ்சகமாகவும் பேசுவார்கள். அந்த திருமணம் சீர்கெட்ட திருமணமாக, கெட்ட திருமணமாக, கெட்ட வைபவமாக, நயவஞ்சகத்தனமாக ஆரம்பமாகும். அது நரகத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை. இப்பொழுது இங்கு தன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவையும் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த சேமிப்பும் தன்னிடம் இல்லை. தன்னிடம் இருப்பதிலிருந்து உள்ள பெரும்பகுதியை தனக்கு மனைவியாக ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பால சரஸ்வதிக்கு திரு ஞானகுரு அவர்கள் இப்பொழுது கொடுக்கிறார்கள். இது திருமண மகிழ்வு தொகை, திருமண அருட்கொடையான ஒரு தொகையாகும். இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டதை இப்பொழுது பாலசரஸ்வதி அவர்களுக்கு தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து முழுமையையும் தனக்கு எந்த ஒன்றும் இல்லாமல் பாக்கி இல்லாமல் கொடுக்கிறார்கள். இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அடிப்படையில் அடுத்த வேளை உணவுக்கு இறைவன் அவர்களுக்கு போதுமானவன். இனி வாழும் வாழ்க்கைக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். என்னுடைய அறிவையோ என்னுடைய சம்பாத்தியத்தையோ என்னுடைய சேமிப்பையோ ஒரு காலம் நான் நம்பப் போவதில்லை. இன்று முதலாக என்னுடைய வாழ்க்கை இறைவன் புறத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மன வாழ்க்கை, மனமிக்க வாழ்க்கை, மனதின் அடிப்படையிலான வாழ்க்கை, பொருளின் அடிப்படையிலான வாழ்க்கை இல்லை. அந்த பொருள் மனதின் நிம்மதிக்காக இறைவன் புறத்திலிருந்து வருமே, அது தனியான வழி. மனிதர்களுடைய நயவஞ்சகத்தை கொண்டோ மனிதர்கள் ஒருவருக்கு செய்யக்கூடிய துரோகத்தை கொண்டோ அமையக்கூடிய வாழ்க்கையாக அது அமையாது. இப்பொழுது அவர்களுக்கு திருமணம் முடிந்திருக்கிறது. மனமிக்க வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள்.
இனி பால சரஸ்வதியோ ஞானகுரு அவர்களோ இந்த உலகத்தினுடைய அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை நம்ப மாட்டார்கள். வாழ்வார்கள், நம்ப மாட்டார்கள். இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வழியை நம்புவார்கள். இதுவரையில் இந்த வாழ்க்கையை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அதே வாழ்க்கையில் மனிதர்களுடைய உதவி இல்லாமல் நிறைவேறிய இந்த வாழ்க்கை இதே வகையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை வாழப்போவதை உங்களுக்கு அத்தாட்சியாக அவர்கள் வாழ்க்கையில் இறைவன் அமைத்துக் கொடுப்பானே, அது நமக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும். இதுவரை பொருள்களை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இறைவன் அருளை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களே சாட்சியாக உங்கள் மீது அவர்கள் நிலைத்திருப்பார்கள். மனிதர்களை நம்பி வாழாத வாழ்க்கையையும் பொருள்களை நம்பி வாழாத வாழ்க்கையையும் இறைவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த வகையில் இது நன்மையாக அமையும்? மனிதர்களுடைய தேவைகளே அற்ற வாழ்க்கையை அவர்கள் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவார்களே, இது ஒரு இறையத்தாட்சியாக உங்கள் மீது நிகழ இருக்கிறது. இறைவன் இதற்கு நிச்சயமாக துணை புரிவான் என்ற இந்த பிரார்த்தனையுடன் இந்த திருமணம் முடிவு பெறுகிறது.